Hi friends, welcome to Maha Cook House. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கொண்டைக்கடலை கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கொண்டைக்கடலை கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதும். இப்போ நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலா பொருட்களை எண்ணெயிலேயே வதக்கிட்டு பண்ணும்போது கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெயில் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம வதக்கி வச்ச மசாலா பொருட்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவு தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் அரை கப் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுது சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு கொண்டைக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கடாயை மூடி போட்டு விட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, கொண்டைக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, கொண்டைக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். பூரி சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.